சிம்பிளாக ஈஸியாக சுஜி ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் ரவை இருந்தால் போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஸ்வீட் பண்ணிடலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பண்ணலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இதுக்கு வந்து மில்க் பவுடரோ பன்னீரை ரெடி பண்ணணும், கோயா வந்து வாங்கணும் அப்படி எந்த அவசியமே கிடையாது. குறைவான பொருட்களில் ரொம்ப ரொம்ப ஒரு நிறைவான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் ரவை எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் ரவை, சிரோட்டி ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் பால் ஊற்றணும். ஸோ உங்களுக்கு பால் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் கூட நீங்கள் அதை பண்ணலாம். அப்படிங்கும்போது தண்ணியை பாயில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரவையை போடணும். ஸோ இந்த பால் ஊற்றிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் பண்ணுங்கள். 3 நிமிஷத்தில் இது சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி ஆகிடும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சுகர் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் சுகர் பிடிக்கல அப்படின்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய்யை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து சட்டுன்னு வந்து கெட்டியாகிடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு பால் கேசரி மாதிரியே இருக்கும். இதை மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் சூடு ஆறணும். அப்போ தான் நம்ம வந்து உருண்டைகளை பிடிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல மாவு ரெடி ஆகிடுச்சு. கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாவில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுன்னா 2 விஷயம் ஆட் பண்ணலாம். ஒன்று மைதா ஆட் பண்ணலாம், பால் பவுடர் ஆட் பண்ணலாம். ஸோ ஃப்ளேவருக்காக நீங்கள் சாஃப்ரானை வந்து அரைச்சி போடலாம். இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். யூஸ்வலாக நிறைய பேர் கலர் யூஸ் பண்ணுறாங்க, ஆரஞ்சு கலர். பட் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. தேவைப்பட்டால் பால் ஊற்றிட்டு நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு லைட்டாக ஸ்டிக்கியாக இருந்தால் கூட பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த மாவு ஹார்டாக மட்டும் இருக்கக்கூடாது. ஹார்டாக இருந்தது அப்படின்னா இது நம்ம போகிற அந்த ரபடி, அந்த ஜூஸ் எல்லாமே இதை அப்சர்வ் பண்ணிக்காது, அந்த பாசுந்தி எல்லாமே. ஸோ சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம வடை மாதிரி சின்னதாக தட்டிக்கணும். ஸோ 2 விதமாக நீங்கள் பண்ணலாம். இதையே வந்து நீங்கள் குலாப் ஜாமுன் மாதிரியும் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் வந்து கிராக் இருக்கக்கூடாது. ஸோ அதே சமயம் நீங்கள் இதை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 டேஸ் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாது. இதில் நீங்கள் ஃபில்லிங் வச்சு கூட பண்ணலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா வந்து ஃபில்லிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி பண்ணலாம். கோகோனட் அதுக்கப்புறம் அதாவது தேங்காயும் வெல்லத்தையும் வச்சு அப்படியும் பண்ணலாம். ஸ்டஃபிங்கும் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ரெடி பண்ண உடனே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை ஆகக்கூடாது. நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் போடக்கூடாது. லோ ஃப்ளேமில் எண்ணெய் சூடாகாமல் போட்டுட்டிங்கன்னா ஆயிலில் பிரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஹையில் வைக்கக்கூடாது. உங்களுக்கு ஹையில் வச்சா மேலே வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதே சமயம் இதில் நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அதனால் உங்களுக்கு அதெல்லாம் தேவையானதும் கிடையாது. இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு நம்ம எல்லா டைம்லேயுமே குலாப் ஜாமுன் மாவு ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது வந்து ப்ரெட்டை வச்சு பண்ணுறத விடவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக ரெடி ஆகிட்டுருக்கு. அதே சமயம் இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து திருப்பியே விடணும். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அந்த ஆயிலெல்லாம் எதுவுமே அப்சர்வ் பண்ணாது. நான் ஃபஸ்ட்டு டே வந்து பொரித்தேன். செகண்ட் டே இன்னொரு ரெசிபிக்கு எடுக்கும்போது கூட அப்படியே அந்த ஆயில் இருந்துச்சு. ஆயிலோட அளவு வந்து குறையல. இது வந்து தேவைப்பட்டால் நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரசமலாய் ரெடி பண்ணணும். அதாவது பாசுந்தி ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ணுவோம். இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க விடணும். ஸோ இப்படி கொதிச்சிட்ருக்கும்போது பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணியோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் சூடான பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கட்டிகள்லாம் உடஞ்சிரும். இது வந்து ஒரு திக்னஸையும் கொடுக்கும், ஃப்ளேவரையும் கொடுக்கும்.
இப்போ இதில் ஊற்றிடலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் பாதாம், பிஸ்தா, முந்திரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. இதில் நான் சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல, நோ கண்டென்ஸ்டு மில்க். ஸோ அதனால் நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, ப்ரௌன் சுகர் எல்லாமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது திரிஞ்சு போயிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகர் அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கப் போடுறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து வச்சது இதில் வந்து போட்டுருவோம். ஸோ போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் விட்டிங்க அப்படின்னா ஜூஸை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு கெட்டு போகாது. இது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுனும் சாப்பிட்லாம். சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிறதுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் தட்டையாக தான் போடணும்னு இல்லை, உருண்டைகளாக பிடிச்சும் போடலாம். ஸோ பாருங்கள், எனக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் நான் எடுத்து பார்த்தேன். நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு ஜூஸை. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். கஸ்டர்ட் பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நீங்கள் நாட்டு சர்க்கரை எல்லாம் போடல அப்படின்னா சுகர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் கூட கொதிக்க விடலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே ஒரு 2000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவரும் ஆட் பண்ணலாம். ஸோ 10 மினிட்ஸில் நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் பாலும் ரவையும் வச்சு மட்டுமே கூட நீங்கள் பண்ணலாம்.